கொத்தமல்லி விதை வச்சு இன்றைக்கி நமக்கு கொத்தமல்லி துவையல் செய்யலாம். அதுக்கு நான் 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை எடுத்திருக்கிறேன். 3/4 டீஸ்பூன் ஜீரகம், 6-7 சின்ன வெங்காயம், 3 பல்லு பூண்டு, 5 காஞ்ச மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 கப்பு தேங்காய், கொஞ்சம் புளி வேணும், சால்ட்டும் வேணும். இப்போ நமக்கு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுறேன். என்ன எண்ணெய் வேணும்னாலும் விடலாம். வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ சில்லியும் கருவேப்பிலையும் போடுறேன். ஜீரகமும் மல்லி விதையும். ஒரு 2 நிமிஷம் இது ஃப்ரை ஆகட்டும். இப்போ தேங்காயும் புளியும் போட்டு இது லைட்டாக ஃப்ரை ஆன போதும் இது இப்போ ஆறட்டும். ஆறின பிறகு நமக்கு மிக்சியில் அரைச்செடுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போடலாம். தண்ணி எதுவும் விடாமல் நமக்கு இதை அரைச்சிட்டு வரலாம். கொத்தமல்லி துவையல் ரெடியாக இருக்குது. நீங்களும் இது போல் செய்து பாருங்கள். செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. உங்களுக்கு இந்த சமையல் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ரைஸ்க்கு கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.